சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் நேற்று புற்றுநோய் சிகிச்சை பிரிவின் துறை தலைவர் மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக கிண்டி போலீசார் கொலை முயற்சியில் ஈடுபட்ட விக்னேஷை கைது செய்து 15 நாட்கள் ரிமாண்ட் செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கிண்டி போலீசார் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. கிண்டி அரசு மருத்துவமனையின் வாய் மற்றும் முகம் சீரமைப்பு மருத்துவத்துறை பேராசிரியர் சேதுராஜன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேதுராஜன் மருத்துவமனையின் முதல் தளத்தில் பணியில் இருந்தபோது தனது அறையின் எதிரே உள்ள புற்றுநோய் சிகிச்சை பிரிவின் துறை தலைவர் மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் பணியில் இருந்த அறையில் இருந்து சத்தம் கேட்கவே நானும் என்னுடன் பணியில் இருந்த மருத்துவர் சுரேஷ்குமார், செவிலியர் சக்தி கௌசல்யா மற்றும் செவிலியர் எஸ்தர் ஹில்டா ராணி ஆகியோர் மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் பணியில் இருந்த அறைக்கு சென்று பார்த்தபோது அந்த அறையின் கதவு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது விக்னேஷ் என்பவர் மருத்துவர் பாலாஜியிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். பின்னர் திடீரென கையால் மருத்துவரை அடித்தும் பின்னர் கத்தியாலும் தாக்கினார். மருத்துவர் பாலாஜியை கொலை செய்யும் நோக்கத்துடன் வெளியே தப்பி செல்ல விடாமல் அவரது அறைக்குள் வைத்து தன் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து தலைப்பகுதி, இடது கழுத்து பகுதி, இடது காது மடல் மற்றும் இடது தோள்பட்டை ஆகிய பகுதிகளில் சரமாரியாக வெட்டினார் விக்னேஷ். பின்னர் விக்னேஷை பிடிக்க முயற்சி செய்த போது விக்னேஷ் எங்களை பார்த்து எனது அம்மாவிற்கு சரியாக மருத்துவம் பார்க்கவில்லை என்பதால் அவரை நான் கத்தியால் வெட்டி கொலை செய்ய வந்தேன். நான் வெட்டியதில் அவர் பிழைக்க மாட்டார் என்று கூறியதுடன் யாராவது என்னை பிடிக்க வந்தால் உங்களையும் கத்தியால் குத்தி கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்து தப்பி செல்ல முற்பட்டார். கடந்த வாரம் விக்னேஷ் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களிடம் ஆதங்கத்துடன் கோபமாக பேசிவிட்டு சென்றதும் தெரிய வந்துள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலை முயற்சி, சட்டவிரோதமாக தடுத்தல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தாக்குதல் நடத்தல், குற்றம் கருதி மிரட்டல், ஆயுதங்களை பயன்படுத்தி மரணத்தை ஏற்படுத்தும் வகையில் காயத்தை ஏற்படுத்துதல், கடுமையான காயங்களை ஏற்படுத்துதல், தமிழ்நாடு மருத்துவ சேவையில் ஈடுபடும் நபர்கள் மீது வன்முறை மற்றும் சொத்து சேதத்தினை ஏற்படுத்துதல் தடுக்கும் சட்டம் ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.